வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை மற்றும் தஞ்சை தென்னக பன்னாட்டு மையம் சார்பில் புதுச்சேரி கலை விழா 2026 துவக்க விழா கடற்கரை காந்தி திடலில் நேற்று மாலை நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று விழாவை முரசு கொட்டி துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி, அசாம், உத்தரகாண்ட், ஹரியானா, மேற்கு வங்காளம், ராஜஸ்தான், ஜம்மு காஷ்மீர், குஜராத், தெலுங்கானா, கேரளம், கர்நாடகா, ரீயூனியன் தீவு ஆகிய மாநிலங்களை சேர்ந்த கலைஞர்கள் கலந்து கொண்டு தங்களது மாநிலங்களில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை அரங்கேற்றினர். இந்த விழா கடற்கரை காந்தி திடல் மட்டுமின்றி கருவடிக்குப்பம், காமராஜர் மணி மண்டபம், மடுகரை, மந்தவெளி திடல், உருவையாறு அரசு கலையரங்கம், திருக்கனூர் மாரியம்மன் கோவில் திடல் என 5 இடங்களில் நாளை வரை நடக்கின்றன. விழாவில் அமைச்சர் ராஜவேலு, எம்எல்ஏக்கள் ஆறுமுகம், விக்னேஷ், அரசு செயலாளர் முகமது ஹசன் அபீப், இயக்குநர் சக்திவேல் மற்றும் பலர் கலந்து கொண்டார்கள். கலை விழாவை கடற்கரைக்கு வந்திருந்த உள்ளூர் வாசிகள் மற்றும் வெளி மாநில சுற்றுலா பயணிகள் கண்டு களித்தனர். நெல்லித்தோப்பு புனித வெந்நீர் பண்ணை ஆலய பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருவிழாவை ஒட்டி காலை மாலை சிறப்பு திருப்பலி மற்றும் தேர் பவனி நடந்து வருகின்றது. இந்நிலையில் பெருவிழா நேற்று நடைபெற்றது. இதையொட்டி காலை நடந்த திருவிழா திருப்பலிகள் புதுச்சேரி கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாலை ஆடம்பர தேர் பவனி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கவர்னர் கைலாஸ்நாதன் ஆடம்பர தேர்பவனி துவக்கி வைத்தார். இதில் ஜான்குமார் எம்எல்ஏ, பங்கு தந்தை சூசை ராஜ் மற்றும் கிறிஸ்தவர்கள் திரளானோர் கலந்து கொண்டார்கள். ஆண்டு அக்டோபர் 18ஆம் தேதி கீழூரில் நடைபெற்ற வாக்கெடுப்பில் புதுச்சேரி இந்தியாவுடன் இணைய வேண்டும் என 170 பிரதிநிதிகளும் எதிராக 8 பேரும் வாக்களித்தனர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சட்ட நடைமுறைகளுக்கு பிறகு 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைவதற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்தது. இந்த வரலாற்று நிகழ்வை நினைவுகூரும் வகையில் நடைபெற்ற விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து நினைவு தூணில் மலர் தூவி மரியாதை செலுத்திய அமைச்சர் தற்பொழுதுள்ள தியாகிகளையும் பொன்னாடை அணிவித்து மரியாதை செலுத்தினர். நிகழ்ச்சியில் தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் ராஜவேலு, சிவக்கொழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், ரவிக்குமார், கார்த்திகேயன் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்த வரலாற்றை நினைவுகூரும் வகையில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு மக்கள் இல்லத்தில் இன்று தேநீர் விருந்து நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் அளித்த தேநீர் விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் சரத் சௌஹான், காவல்துறை தலைமை இயக்குநர் ஷாலினி சிங், அரசு செயலர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள், பல்வேறு கட்சி தலைவர்கள், பத்மஸ்ரீ மற்றும் தேசிய விருதாளர்கள், சமுதாய தலைவர்கள், கல்வியாளர்கள் கலந்து கொண்டார்கள். விழாவில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விருந்தினர்கள் துணைநிலை ஆளுநரோடு சுதந்திர தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள்.
முத்தியால்பேட்டை காட்டாமணிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு பணி மேற்கொள்வதால் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பராமரிப்பு பணியால் வரும் 18ஆம் தேதி 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை முத்தியால்பேட்டை சோலை நகர், கணேஷ் நகர், அங்காளம்மன் நகர், மஞ்சனி நகர், வஉசி நகர், வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம், மாணிக்க முதலியார் தோட்டம், தேபேசன் பேட், விஸ்வநாதன் நகர் ஆகிய பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுகிறது. இத்தகவலை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி நெல்லைத்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையத்தில் அரசு நடுநிலைப்பள்ளி புதுப்பாளையம் செயல்பட்டு வருகின்றது. இப்பள்ளியில் 1998ஆம் ஆண்டு பயின்ற முன்னாள் மாணவர்கள் 80வது சுதந்திர தின விழாவை ஒட்டி பள்ளியில் ஒன்று கூடி விழாவை சிறப்பாக கொண்டாடினர். முன்னாள் ஆசிரியர்கள் காந்திமதி, சத்யமூர்த்தி, கெட்சி, பரிமள ரோஜா, வசந்தகுமாரி, தனசீலன் ஆகியோர் முன்னாள் மாணவர்களுடன் இணைந்து விழாவில் பங்கேற்றனர். பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களின் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற விழாவில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசும் பள்ளிக்கு நினைவு கேடயமும் வழங்கப்பட்டது. மாணவர்களுக்கு இணைப்புகள் மற்றும் தேசிய கொடிகளும் வழங்கப்பட்டன. 1998ஆம் ஆண்டு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் நீண்ட காலத்துக்கு பிறகு மீண்டும் ஒன்று கூடி தங்களது பள்ளிக்கால நினைவுகளை பகிர்ந்து கொண்டு மகிழ்ந்தனர். சுதந்திர தின விழாவை ஒட்டி நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி ஆணையர் மரியாதை செலுத்தினர். நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பஞ்சாயத்து அலுவலகத்தில் ஆணையர் ரமேஷ் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தினர். முன்னதாக நெட்டப்பாக்கத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ், இளநிலை பொறியாளர் சுப்பிரமணியன் மற்றும் அலுவலக ஊழியர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது. நாட்டின் 80வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரை அன்பு கரங்கள் அமைப்பு சார்பில் காரைக்கால் கடற்கரையில் சிறப்பு தூய்மை பணி நடைபெற்றது. கடற்கரையில் தேங்கியிருந்த குப்பைகளை அகற்றும் பணியில் தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கடல்வாழ் உயிரினங்கள், குறிப்பாக கடல் ஆமைகள் பிளாஸ்டிக் கழிவுகளை உட்கொள்வதால் பாதிக்கப்படுவதை தடுக்கவும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வலியுறுத்தவும் இந்த தூய்மை பணி மேற்கொள்ளப்பட்டதாக அமைப்பின் தலைவர் விக்னேஷ் தெரிவித்தார். தூய்மையான கடற்கரை, பாதுகாப்பான கடல் வாழ் உயிரினங்கள் என்ற விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்பட்டது. எண்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு காரைக்கால் கடற்கரையில் உள்ள மணல் பகுதியில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணியில் காரை அன்பு கரங்கள் இயக்கத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் உதவியுடன் இந்த சமூக பணி நடக்கிறது. இதன் மூலம் பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு இருந்தும் கடல் உயிரினங்களின் பாதுகாப்பிற்காகவும் இந்த நிகழ்வு செஞ்சு கொண்டிருக்கோம். ஜனவரி டு ஏப்ரல் அந்த இதில் பார்த்திங்கன்னா ஆமைங்களோட இந்த ப்ரீடிங் டைம் சொல்லுவாங்க. அப்போ ஆழ்கடல் ஆமைகள் முட்டையிறதுக்காக நம்ம காரைக்கால் கடற்கரை மண்ணுக்கு வரும். முட்டையிட்டுட்டு இங்கேருந்து போய் அது ஒரு கிலோமீட்டர் சர்க்கிளில் தான் இருக்கும் அந்த ஆமைகள். அது பார்த்திங்கன்னா அந்த இங்கேருந்து பறந்து போகிற குப்பை அது ஃபுட்டுன்னு நினச்சி அதை சாப்பிட்டு திருப்பி பார்த்திங்கன்னா கரையில் 100கணக்கான ஆமை, பெரிய பெரிய ஆமை நீங்கள் மார்ச் டயத்தில் பார்த்திங்கன்னா தெரியும், அவ்வளோ ஆமைகள் செத்து கிடக்கும். உங்களை ஆமையோட நன்மைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ஃபிஷ்ஷை கண்ட்ரோல் பண்ணுறதே அந்த ஆமையோட வேலை தான். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆழ்கடல் புல்லுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அதை சமப்படுத்துவது தான் அந்த ஆமையோட வேலை தான். நம்ம உணவு சங்கிலியில் உள்ள எந்த உயிரினத்தையும் நம்ம பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது. காரைக்காலில் புகழ்பெற்ற தூய தேற்றரவு அன்னை ஆலயத்தின் 285ஆம் ஆண்டு திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது.
விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மீன் அலங்கார தேர் பவனி நேற்றிரவு விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மீன் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரை பேராயர் பிரான்சிஸ் காலிஸ் புனித நீர் தெளித்து பவனியை துவக்கி வைத்தார். பவனியில் அமைச்சர் GNS ராஜசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், திருமுருகன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரில் எழுந்தருளிய தூய தேற்றரவு அன்னையை மலர் தூவி வழிபட்டனர். முக்கிய வீதிகள் வழியாக சென்ற தேர் மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. அருள் நிறைந்த மரியே வாழ்க, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புதுச்சேரி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை, தஞ்சை தென்னக பன்னாட்டு மையம், காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் புதுச்சேரி கலை விழா 2026 காரைக்கால் கடற்கரை மற்றும் திருநள்ளாறு ஆன்மீக பூங்காவில் நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா, ஒடிசா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த கலைஞர்கள் பாரம்பரிய நடனம், இசை மற்றும் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை வழங்கினர். மகாராஷ்டிராவின் லாவணி நடனமும் குஜராத்தின் டாங்கி பழங்குடியினரின் பாரம்பரிய நடனமும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. விழாவை அமைச்சர் GNS ராஜசேகரன் முரசு கொட்டி துவக்கி வைத்தார். பல்வேறு மாநிலங்களின் கலை பண்பாடுகளை பரிமாறிக்கொள்ளவும் நட்புறவை வளர்க்கவும் இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். திருநள்ளாறு ஆன்மீக பூங்காவில் வாரந்தோறும் சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடத்தவும் பூங்காவை சுற்றுலா தலமாக மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் கூறினார். நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். இந்திய நாட்டின் 80வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு மண்ணடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு சுதந்திர போராட்ட தியாகிகள் ஜெகதீசன், மோகன் ஆகியோருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பள்ளி மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் எழுத்துப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை கண்காணிப்பாளர் கல்யாணி, உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர்கள் பாஸ்கர், மனோகர், கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் உட்பட பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினர். பின்னர் திருபுவனை பஞ்சாயத்து அலுவலகத்திற்குட்பட்ட 18 கிராமங்களிலும் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது.
நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.